ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி வேஸ்ட் லேண்ட். இதை எழுதினவங்க டிஎஸ் எலியட். இது டிஎஸ் எலியட்டோட ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதோட லென்த் இதை வந்து 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஓவராலாக 433 லைன்ஸ் இருக்குது. ஸோ தட் இதை 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த பரியல் ஆஃப் தி டெத் அப்படின்றது. இதில் நிறையா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக எழுதியிருப்பாங்க. பீப்புள் எந்த அளவுக்கு மாடர்னிட்டியை நோக்கி ஓடும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மறந்துருக்கிறாங்க, எப்படி ஒரு டெட்லி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. 1921 இதை எழுதியிருக்கிறாங்க. அப்போ வந்து இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஃபேமிலி, இவருக்கும் ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கும். இவரோட ஒய்ஃப் வந்து மென்டலி ரொம்ப சிக்காக இருந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்த டைமில் தான் இதை எழுதியிருக்கிறாரு. தென் 1922 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீரியல், ஒரு மேகசின் மாதிரி தான் இது பப்ளிஷ் ஆகிட்டு இருந்திருக்கு. த கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேகசினில் பப்ளிஷ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் எஸ்ரா பவுண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை ஒரு புக்காக நான் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுக்கப்புறமா ஒரிஜினலி அவங்க எழுதின லென்த் இதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு. எஸ்ரா பவுண்ட் இதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் அப்புறம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியர்லி ஹாஃப் ஆஃப் த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து அவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை விட டபுள் லென்த்தில் தான் டிஎஸ் எலியட் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அவங்க அவ்வளோத்த கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அது எண்ட் ஆகிற அந்த டைம். ஸோ ஒரு வார் முடியுது அப்படின்னா அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி அவங்க ரொம்பவே டவுனாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக எழுதியிருப்பாங்க. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 76 லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுதான் அந்த பரியல் ஆஃப் தி டெத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ சம்மரி பார்த்துடலாம். போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்த் அப்படின்றது கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹோலியான ஒரு மந்த் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? ஜீசஸோட அந்த க்ரூசிஃபிகேஷன், அந்த ஒரு 40 days எல்லாருமே ஃபாஸ்டிங் இருந்து எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான டேஸாக அதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிறிஸ்டியன்ஸுமே நினைப்பாங்க இல்லையா? பட் அந்த ஒரு ஹோலியான மந்த்தை க்ரூயலஸ்ட் மந்த்துன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயே தெரியுது இல்லையா அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு, அந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு எவ்வளோ அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்றத. ஸோ இதில் வேஸ்ட் லேண்ட் அந்த பீப்புளை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. வேஸ்ட் லேண்ட் அப்படின்றது அந்த வாரில் அதனால் இம்பேக்ட் ஆன பீப்புள், ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பேக்வேர்டாக இருக்கக்கூடிய அந்த பீப்புள், அவங்க எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த லேண்டை தான் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரூயலான ஏப்ரல் மந்தில் வந்துட்டு வின்டர் முடிஞ்சு போய் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? லிலக் அப்படின்ற அந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் வந்து அப்போ தான் பூக்க ஆரம்பிக்கும். அந்த டெட் லேண்டில் எல்லாமே அந்த ஃப்ளார்ஸ் வந்து பிளாசம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது அவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளோ நாளும் எல்லோரும் வின்டர் சீசனால் வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ரொம்ப லேசியாக அவங்களோட நாட்கள் கழிஞ்சிட்டு இருந்திருக்கும். இப்போது ஸ்ப்ரிங் சீசன் வந்ததும் அவங்க ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்றப்போ அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் மெமரி அப்படின்றது பாஸ்ட்டில் தான் நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். அதே மாதிரி டிசையர் அப்படின்றது ஃப்யூச்சரில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசைப்படுற விஷயங்களை டிசையர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த போத் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இந்த ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே ரொம்ப லைவ்லியாக இருக்கிறதுனால, எல்லா இமோஷன்ஸும் ஒன்றா கிடைக்கிறதுனால, எல்லாரும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மந்தாக அது இருக்கிறதுனாலேயே அந்த வேஸ்ட்லேண்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இந்த மந்த்தை பிடிக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளும் டல்லாக இருந்த அந்த ஸ்னோவால் கவர் ஆகிருந்த எர்த் எல்லாமே, அந்த ரூட்ஸ் எல்லாமே இப்போ அந்த ரெயின் வாட்டர் படும்போது அதுக்குள்ளே ஒரு வார்ம் ஃபீல் கொடுக்குது. அது வந்து எல்லாமே க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அந்த ட்ரையாக இருந்த லேண்ட் எல்லாமே இப்போ வெட்டாக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும் போது இந்த வேஸ்ட்லேண்டில் இருக்கிற பீப்புளுக்கு அது பிடிக்காது. இதில் நார்மலாக இவங்க கொடுக்குறது எல்லாமே, ஒரு லைஃப் கிடைக்குது அப்படின்றது சொல்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவலி ஒரு பர்சன் வந்து கடவுள்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து அதிலேருந்து ஓடணும்னு தான் நினைப்பாங்க. கடவுள்கிட்ட போகிற அந்த ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டான்னு நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே அவங்க தூரமாக போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த கிளைமேட் பிடிக்கல, அவங்களுக்கு சம்மர் சீசன் சுத்தமாக பிடிக்கல, இங்கே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ தட் இந்த சம்மர் சீசன் வந்தாலே அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாரும் சவுத்தை நோக்கி போயிடுவாங்க. ஸோ ஜெர்மனிக்கு போயிடுவாங்க. அங்கேயுமே இப்போ ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ மழைக்காக ஒரு மரத்துக்கடியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ மழை நின்னதுக்கப்புறமா சன்ஷைன் எல்லாம் வந்துடுச்சு. இப்போது சன்லைட் வந்ததுக்கப்புறமா அவங்க அங்கே இருக்கிற ஒரு பார்க், ஒரு காஃப் கார்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்க் போகிறாங்க. அங்கே போய் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு காஃபி ட்ரிங்க் பண்ணுறாங்க, நிறையா பேசுகிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. மாடர்ன் வேர்ல்டை நோக்கி போகணும் அப்படின்ற பேரில் அவங்களோட ட்ரெடிஷனை அவங்க மறந்துட்டுருக்குறாங்க. ஸோ அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அப்போது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் ரஷ்யனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஜெர்மனியில் உள்ள ஒரு பர்சன் தான், என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து
ஆக்சுவல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் பேசுகிற மாதிரி ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் அவங்க வந்து அவங்களோட கசின் வீட்டில் இருந்ததாகவும் அங்கே இருக்கும்போது ஸ்லைட், அதாவது டாக்ஸ் வந்து ஓட்டிட்டு போகிற மாதிரி ஸ்னோ ஏரியாஸ்லலாம் ஒரு வெஹிக்கிள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் அங்கிள் எங்களை கூட்டிகிட்டு போவார் எங்களோட சைல்ட்ஹுட் டேஸில். அப்போ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ அங்கிள் வந்து மேரி நீ என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ நானும் அவங்கள டைட்டாக பிடிச்சிப்பேன். அந்த மவுண்டெயின்லேருந்து நாங்கள் கீழே இறங்கி வருவோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் இருந்துச்சு. அது ஜெர்மனியில் தான் இருந்துச்சு. ஸோ நான் ரஷ்யன் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வின்டர் டைமில் வந்துட்டு அவங்களோட பிளேஸில் இருக்கிறாங்க. சம்மர் வந்துடுச்சு, ஸ்ப்ரிங் வந்துடுச்சு அப்படின்னா சவுத் சைடை நோக்கி வந்துடுறாங்க. அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ரொட்டீன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டோனி ரப்பிஷ், எல்லா இடமுமே ரொம்பவே ராக்ஸால் நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எந்த விதமான பிரான்ச்சஸ், எந்த விதமான பிளான்ட்டுமே அங்கே க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ராக்ஸ் இருக்கிறதுனால அங்கே ரூட் போகிறதுக்கு வழியே இல்லை. அதனால் அந்த இடத்துல எந்த ஒரு பிளான்ட்டுமே முளைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸையும் சொல்லுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், அவங்க கடவுளை யோசிக்கிறதுக்காகவோ அவர்கிட்ட போகிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த மாடர்னிட்டியை வந்து அவங்களுக்குள்ள அவங்க ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ யார் அதில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற விதை போட்டாலும் அது முளைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே அதை பற்றி சொல்ல முடியாது. அது எல்லாமே ஒரு ப்ரோக்கன் இமேஜஸ் மாதிரி. ஒரு ஸ்டாச்சுவை வந்து உடச்சி போட்டால் அது எப்படி ஷேப்லெஸ்ஸாக மீனிங்லெஸ்ஸாக இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த இடம் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் எவ்ரிவேர் சன் பீட்ஸ், ரொம்பவே பயங்கரமாக அங்கே வெயில் அடிக்குது. அங்கே இருக்கிற டெத் ட்ரீஸ் கூட எந்த ஷெல்டரும் கொடுக்க மாட்டேக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. டெட்லி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் எந்தவித ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஒரு யூஸ்லெஸ் ட்ரீ மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸுமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பீப்புளோட ஹார்ட், பீப்புளோட வே ஆஃப் திங்கிங் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. கடவுள்கிட்ட அவங்க 1% கூட வரணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் கிரிக்கெட் ஆல்சோ டோன்ட் கிவ் ரிலீஃப். அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக கிரிக்கெட் அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த இடத்துல வந்துட்டு நோ சவுண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து அங்கே நிறைய ராக்ஸ் இருக்குது. அந்த வழியாக தண்ணி போகுது அப்படின்னா அந்த ராக்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த தண்ணி போகிற சத்தம்லாம் கேட்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த சத்தமுமே கேட்கல. ஸோ அந்த இடமே லைவ்லியாக இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, ஓகே, இவ்வளோ சன்னியான அந்த டேயாக இருக்குதே, ஸோ நமக்கு வந்து எங்கேயாவது நிழல் தர்ற மாதிரி ஒரு இடம் இருந்தால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ரெட் ராக், இதில் ரெட் ராக் அப்படின்றது என்னென்னா சர்ச். மோஸ்ட்லி ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா சர்ச் எல்லாமே ரெட் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரெட் ராக் அப்படின்றது சர்ச். அந்த சர்ச் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதை பார்த்த உடனே சரி அங்கே போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ கம் அண்ட் சிட் இன் த ரெட் ராக், ஐ வில் ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க, கடவுளை தேடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து டைரக்ட் மீனிங் எதுலேயுமே ரிலீஜியஸ் பேஸ்டில் பேசியிருக்க மாட்டாங்க. இன்டைரக்ட் மீனிங்கில் தான் டிஎஸ் எலியட் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அவங்க என்ன டிஃப்ரென்ஸை காமிக்கிறாங்க அப்படின்னா, யுவர் ஷேடோ அட் மார்னிங் பிஹைண்ட் யூ. நம்ம காலையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஷேடோ நமக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா? ஈவினிங் டைமில் அதே ஷேடோ நம்மளை மீட் பண்ணுற மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், ஷேடோஸே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுது. ஸோ நம்ம வந்து எப்போ கடவுள்கிட்ட போகிறோமோ அப்போது நமக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ், நம்மளோட செல்ஃப் க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட், இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நிறையா பிளட் ஷெட்ஸ் இருந்திருக்கும், ஃபுல்லாக டஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே மென்னோட லைஃப், அவங்களோட லைஃப் அப்படி தான் இருக்கும். ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் மேன் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கான். அவன் லவ்வை விட நிறையா லஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஹயசிந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளார் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ளாரை கொடுத்ததுனாலேயே அந்த ஒரு நேம் ஹயசிந்த் கேர்ள் அப்படின்னு கூட எனக்கு ஒரு நேம் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த ஒரு கார்டனில் வந்து அவங்களோட பார்ட்னரோட அவங்க போகும்போது அந்த கண்டிஷனை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வெளியே வரும்போது என்னோட ஆர்ம்ஸ் ஃபுல் ஆஃப் அந்த ஃப்ளார் வந்து நான் கேரி பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோட ஹேர் வந்து ரொம்ப வெட்டாக இருக்கும். என்னால் பேசக்கூட முடியாது. என்னோட ஐஸ் எல்லாம் ரொம்ப பிளர்ராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த பீரியடில் வாழ்ந்த மக்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருந்துச்சு, அவங்க லவ்வை விட லஸ்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷீ இஸ் லிவ் ஆர் டைட். அவளோட கண்டிஷனே தெரியல, அவங்க வாழ்கிறாங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா, உயிரோட தான் இருக்கிறாங்களான்னு தெரியாத அளவுக்கு என்னோட கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியல, ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தது, தேடிட்டு இருந்தது ஒரு லைட். அந்த லைட் எனக்குள்ளே வரணும், ஒரு சைலன்ஸ் வந்து எனக்குள்ளே வரணும், அதை மட்டும்தான் நான் தேடிட்டு இருந்தேன். மற்றபடி எல்லாமே எனக்கு மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் கொடுத்துருந்தது ஸ்பிரிச்சுவல் டெத். பீப்புள் வந்து எந்த அளவுக்கு அந்த மாடர்ன் வேர்ல்டை நோக்கி போயிட்டாங்க, அதனால அவங்க கடவுளை எப்படி மறந்துட்டாங்க அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் இது வரைக்கும் எந்த அளவுக்கு ஹியூமன் வந்து
லஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க லவ்வை விட அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, லைஃப் ஆஃப் அ பர்சன், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், மோஸ்ட்லி ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் அந்த பீரியடில் என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. மேடம் சாசஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்பவே சிவியரான ஒரு கோல்டு இருந்திருக்கு. அவங்கள விட வைஸ் விமன் வேறு யாருமே யூரோப்பில் இருந்ததில்லை. அந்தளவுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் அவங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம எப்படி இங்கே ஜோசியம் பார்ப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுமே ஜோசியம் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதில் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அதில் ஏதாவது சாமி படம் ஏதாவது இருக்கும், அதை வச்சு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. நிறைய கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நிறைய பேரோட பிக்ஸ் இருக்குது, அதை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டில் என்ன பிக்சர் இருக்குது அப்படின்னா, செயிலரோட பிக்சர் இருக்குது. ஓகேவா? அவரோட கண் பார்க்குறதுக்கு அப்படியே பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? அவர் இறந்து போயிருப்பார். ஸோ அவரோட பிக்சர் ஒன்று இருக்கும். அதை யாராவது எடுத்தாங்கன்னா அது ரிலேட்டடாக சொல்லுவாங்க. தென் பெலோடானா அப்படின்னு சொல்லப்பட்ட லேடி ஆஃப் ராக், அவங்கள லேடி ஆஃப் ராக்னு சொல்லுவாங்க, லேடி ஆஃப் சிட்டுவேஷனும் சொல்லுவாங்க. அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் லைக் விமன். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மென்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு மென்னோட மைண்ட் செட்டை ப்ராப்பராக ஸ்டடி பண்ண ஒரு விமன். ஸோ அந்த விமனோட பிக்சரும் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த பிக்சர் யாராவது எடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டேவ்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ மூங்கில் வந்து 3 மூங்கில் கம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, டு கிவ் சிம்பத்தி ஆர் கண்ட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்களை அது வந்து சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீலோட பிக்சர் இருக்கும். சைக்கிள் வீல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீல் பிக்சர் இருக்கும். அது வந்து வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒன் ஐ மர்ச்சன்ட், ஒரே ஒரு ஐ இருக்கக்கூடிய ஒரு மர்ச்சன்ட், அவரோட ஒரு பேக்கப் ஸ்டோரியும் இவரோட அந்த நோட்ஸில் வந்து டிஎஸ் எலியட் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த பர்சனோட ஃபோட்டோ இருக்கும். தென் ஒரு பிளாங்க் கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. பிளாங்க் கார்டு கூட இருக்கும். அதை வச்சு அதை யார் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, ஹேங்க்டு மேன், யாரை ஹேங் பண்ணாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட்டை. ஸோ அவரோட ஃபோட்டோ அங்கே மிஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதான் ஹியூமன் லைஃப். நிறைய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்க யாரை தேடணுமோ அவங்கள தேடலை. ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்படி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஃபியர் டெத் பை வாட்டர். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியிலலாம் உங்களுக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த பீப்புளை பற்றி அவங்க ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இது வார் அப்போ தான் முடிஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஃபமைன், டெத், பிளட் ஷெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சிட்டியே ஒரு மாதிரி அன்ரியல் சிட்டி மாதிரி இருக்குது. வின்டர் டைமில் கூட எல்லா இடமும் ஃபாக், எல்லா இடத்துலையும் பனிமூட்டமாக இருக்குது. பட் ப்ரௌன் கலரில், ஸோ ஃபுல் ஆஃப் டஸ்ட். அது வந்து அந்த ஏரே ஃபுல்லாக பொல்யூட் ஆகி ரொம்பவே வேர்ஸ்டான கண்டிஷனில் அது அன்ரியல் சிட்டி மாதிரி இருக்குது. இமேஜின் பண்ண முடியாத ஒரு சிட்டி மாதிரி தான் அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓவர் க்ரௌடட், எங்கே பார்த்தாலும் அந்த லண்டன் பிரிட்ஜ் ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரௌடு இருக்குது. பீப்புள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் டூ மெனி பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, அவ்வளோ பீப்புள் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ கவுண்ட்லெஸ் பீப்புள் இறந்து போயிருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இறந்து போயிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே ஹெவி ஹார்ட்டோட அவங்க ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஈச் அண்ட் எவ்ரி மேன், எல்லாருமே அவங்களோட தலையை குனிஞ்ச மாதிரி தான், அவங்க கண் வந்து அவங்க பாதத்தை பார்க்குற மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா? அது ஒரு பார், அந்த பார் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் வந்து இப்போ இல்லாததுனால எல்லாருமே அவங்களோட பாதத்தை பார்த்த மாதிரி தான் நடந்து போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃப்ளோ, அந்த ஓவர் க்ரௌடு வந்து எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லா இடங்கள்லையுமே மக்களோட கூட்டம் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவ்வளோ கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சர்ச், சென்ட் மேரிஸ் சர்ச்சோட ஒரு கிளாக் சவுண்டு வந்து எனக்கு கேட்குது. அது வந்து என்ன டைம் அப்படின்னா, கரெக்டாக 9 வரும்போது, யூஸ்வலி சர்ச்லலாம் சில பேர் சாங்ஸ் போடுற மாதிரி, சில பேர் ஏதாவது கோட் சொல்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சர்ச்சில் கரெக்டாக அந்த 9 வந்ததும் அந்த சர்ச் பெல் வந்து ரிங் ஆகுது. அந்த சவுண்டு வந்து அந்த கூட்டத்துலேயும் எனக்கு கேட்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த டெத் சவுண்டு வந்துட்டு எதை எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னா, மாடர்ன் லைஃப்,
பீப்புள் வந்துட்டு அந்த மாடர்ன் லைஃப்பை நோக்கி ரொம்ப ஓடிட்டே இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி வரும். நீ இவ்வளோ தூரம் என்னை விட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரியும், நம்மளோட மாடர்ன் லைஃப்பில் போகும்போது நிறைய அன்வான்ட் விஷயம் எல்லாமே நம்மளோட லைஃப்பில் ஆட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும்போது கடவுள்கிட்ட இருந்து ஒரு வார்னிங் பெல் வர்ற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து ஒரு பர்சனை கூப்பிடுறாரு, ஸ்டேட்சன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரை பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், மைலே அப்படின்ற இடத்துல வார் பீரியடில் லாஸ்ட் இயர் நம்ம ஒர்க் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சீடை பிளான் பண்ணீங்களே உங்களோட கார்டனில், அது வந்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கா, பூவெல்லாம் பூத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு இல்லை அது வந்து எதுவும் ஸ்னோவால் அடிச்சுட்டு போயிட்டா, அதோட இருந்த இடமே தெரியாமல் அது எல்லாம் காணாமல் போயிடுச்சா, வளர்ந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கிராப்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிராப்ஸ் அப்படின்றது டெட் பாடி இல்லையா? டெட் பாடியை புதைச்சிங்களே அங்கேருந்து பிளான்ட் வந்துச்சான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒரு பர்சன் வந்து கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டு அவங்க தூரமாக போயிட்டு ரொம்ப ட்ரையான ஒரு ஹியூமன் சோலாக இருக்கும்போது அகெயின் அதில் வந்து ரீஜென்ரேட் ஆகணும், அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் சோலாக மாறணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அதில் ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சா, இல்லை அகெயின் நீங்கள் அதே லைஃபுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் ஆல்வேஸ் கீப் யுவர் டாக் அவே. உங்களோட டாகை எப்போவுமே உங்களை விட்டு தூரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா டாக்ஸ் என்ன பண்ணும், அவங்க க்ளோஸான பர்சனாக இருந்தால் அதோட ஹேண்ட்ஸ், அதோட நெயில்ஸை வச்சு அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது கூட புரியாமல் அந்த இடத்த தோண்டி அவங்கள வெளியே எடுத்துரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக என்றைக்கும் உங்களோட டாக்ஸை வந்து உங்களை விட்டு தூரமாக வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு கோட், வி ஆல் ஆர் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரியும், நமக்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு சோல், எந்த ஒரு ஸ்பிரிட்டுமே இல்லை, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கியே போகலை, நம்ம எல்லாருமே ஒரு கிராப்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லி முடிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் அந்த 76 லைன்ஸ் வந்து முடியுது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், த பரியல் ஆஃப் தி டெத் அப்படின்றதுல இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாரும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டுட்டு மாடர்னிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.